அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் ரைட்டர் இருக்கார் இல்லையா, பாரி சார் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து ஒரு ரசிகை வந்து மகாநதி சீரியலை பற்றி ஒரு அழகான விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவர் பாரி சாரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரைட்ரு பாரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து மனசை தொடுற மாதிரி டைலாக்லாம் எழுதியிருந்தார், அவர் பேசியிருந்தார். இப்போ தாத்தாவும் விஜயும் பேசினாங்க இல்லையா, அதை பற்றி அவங்க அந்த ரசிகை வந்து சொன்னாங்க. அதை வந்து அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் பண்ண விஷயங்கள், அவர் எழுதின எழுத்து வந்து அவ்வளோ மனசை தொட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதை அவர் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்டோரியை போட்டுட்டு, என்னோடய வரிகளை வந்து ரசிக்கிறீங்க, மகாநதி சீரியலில் இணைந்து நான் இப்போ வேலை பார்த்தது அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, இவ்வளோ கொண்டாடுறீங்க இந்த சீரியலை. ஆனால் வந்து எல்லாத்தையுமே அதாவது ஆர்டிஸ்ட்டை மட்டும் பார்ப்பாங்க, ஹீரோயினை மட்டும் பார்ப்பாங்க, அதில் சுற்றி இருக்கிற 1-2 பேரை பார்ப்பாங்க. ரைட்ரு பார்க்குற அளவுக்கு உள்ளே யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இந்த சீரியலில் மட்டும்தான் கதை எழுதுகிறவங்களில் கூட நம்ம வந்து வாட்ச் பண்ணுறோம். எடிட்டரை கூட அவ்வளோ இதாக பேசுகிறோம் இல்லையா. அதனால் வந்து அவர் வந்து அதை தான் போட்டிருக்காரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாகவே அவர் நிறைய எழுதியிருக்கலாம், ஆனால் வந்து யாருமே இந்த மாதிரி பாராட்டியிருக்க மாட்டாங்க. பாராட்டியிருப்பாங்க, அதாவது ஒரு சில இது தான் பாராட்டியிருப்பாங்க, அது பர்சனலாக இருந்திருக்கும். இது உலகறிய எல்லாரும் பாராட்டும் போது யாருங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு இல்லையா. அதை வந்து அவர் நினைக்கிறாரு அப்படின்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதனால தான் அதை மட்டும் எடுத்து போட்டிருக்காரு. அவர் அழகாக வந்து இவ்வளோ கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மகாநதி குழுவோடு நானும் இணைஞ்சது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ரசிகை சொன்னதை வந்து அவ்வளோ அழகாக வந்து அவருக்கு மனசை தொட்டிருக்கு. அதனால் வந்து அவர் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்றத. ஆனால் வந்து கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க, நானும் அதை பார்த்தேன், அதையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவுமே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை. அந்த லேடி வந்து செம்மையாக தான் பேசுனாங்க. நிஜமாகவே இந்த மாதிரி எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தை பாராட்டினாங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்மளே வீட்டில் சமைக்கிறோன்னே வச்சுக்கோங்களேன், சமைக்கும் போது நல்லா சமைச்சிருக்க, சூப்பராக சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. நமக்கு பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா சமைச்சிருக்கோம், அதுதான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது மாதிரி தான் இவர் வந்து அவங்க பேசின விஷயங்கள், அழகான விஷயங்களை 2 லைன் தான் பேசினாங்க, அதை அழகாக வந்து சூப்பராக வந்து அவர் வந்து எடுத்து போட்டிருக்காரு. அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கு, அதனால தான் வந்து அதை போட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிஜமாகவே பாரி சார் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சூப்பராக வந்து நிறைய பண்ணியிருக்கார் இல்லையா. எழுதுறதுலேருந்து அவ்வளோ அழகாக வந்து முக்கியமான வரிகள், அதாவது தாத்தாவுக்கு விஜய்க்கு நடந்தது, நிறைய விஷயங்கள், காவேரி விஜய் பேசுனது எல்லாமே வந்துட்டு அவரோட இதுதானே. பிரியா தம்பி மேடம் இருந்தாலுமே ஆனால் முக்கியமான இதெல்லாம் இவர் தானே எழுதுறாரு. அதனால் வந்து அவர் மனசு டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து போட்டிருக்காரு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இன்னி போக போக கொஞ்சம் நல்லா கொண்டு போவார் அப்படிங்கிறத. ஏன்னா நிறைய நிறைய அவரை பற்றி பேச ஒருத்தவங்கள பற்றி சூப்பர்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். நல்லா அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு புதுசாக தேடுவாங்க, பொதுவாகவே யாராக இருந்தாலும். அந்த மாதிரி நம்ம ரைட்டர் சார் வந்து நிறைய புதுசாக நமக்காக எழுதுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எதிரும் பார்க்குறேன். அது கதைக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை டைரக்டர் சாரும் வைப்பார் அப்படிங்கிறதான். ஆனால் நிறைய ரசிகர்கள் இவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இவர் என்ன பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்க, இப்படி வந்திருக்கு, இப்படி சொன்னீங்க, அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து சரி பண்ணி சூப்பராக வந்து கொண்டு போகிறார் இல்லையா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரி சாரோட வரிகள். அவரை நம்ம எங்கே இருக்காருன்னு தெரியல, பார்க்க முடியாது வெளியில் நம்ம. அதனால் வந்து அவருக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு செம்மங்க.